அப்புறம் வந்து ஃபினான்ஸ் மார்க்கெட் டவுனு, பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மை இல்லாதது, இந்த மாதிரி பல்வேறு காரணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடுக்கிட்டே போகலாம். இருந்தாலும் நீங்கள் கேட்ட மாதிரி கடைசியில் அங்கே ஒரு 10-15 தினங்களில் பார்த்தீங்கன்னா கிடுக்கிடுன்னு ராக்கெட் வேகத்தில் பிசாசு வேகத்தில் ரேட் ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதற்கு 50% வரி விதிச்சாரு. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஃபெடரல் ரிசர்வ் வங்கி வந்து தன்னுடைய வைப்பு நிதிக்கு உண்டான வட்டி விகிதத்தை குறைச்சிட்டாங்க. 0.25% குறைச்சிருக்காங்க. இதனுடைய எதிரொலியா என்ன ஆச்சு, எல்லா இன்வெஸ்டர்ஸும் அதுல இருந்து கேஷ் வித்ட்ரா பண்ணி கோல்டுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எப்பயுமே இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 4%, 5% இல்ல 8% அதிகபட்சம் இந்த மாதிரி தானே இருக்கும். ஆனா கோல்டு பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஒரு 9 மாதத்துல மட்டும் 48% இருக்கு. 7,150 ரூபாயில இருந்து 10,550 ரூபா, 48% விலை உயர்ந்திருக்கு. எந்த முதலீட்டிலும் இல்லாத ஒரு விலை உயர்வு இந்த தங்கத்தோட விலை உயர்வு 48%. அப்படி 7 மாசத்துல அந்த 9 மாசத்துல அதுல இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டெபாசிட்டுக்கு நிகரான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைச்சா ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து எடுத்து இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப டிமாண்ட் கூடிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் H1B விசாவை டைட் பண்ணி அதுக்குண்டான கட்டணத்தை உயர்த்திருக்கப்போ இந்த வேலையில் திண்டாட்டம் பெருக ஆரம்பிக்க தங்கத்துடைய விலை உயர ஆரம்பிக்குது. அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல ஷேர் மார்க்கெட்டுடைய விலை கம்மி டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. யுஎஸ் டாலருடைய மதிப்பு கொஞ்சமா உயர்ந்து 88 ரூபாய் 75 காசுகள் அப்படின்ற இலக்கை இதுவரைக்கும் வரலாறுலேயே இல்லாத அளவுக்கு விலை உயர்ந்திருக்கு. இந்திய ரூபாயுடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இது எல்லாமே பல்வேறு காரணங்கள் ஒட்டு மொத்தமா ஒரே டைம்ல வந்தனால தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் கொஞ்சமா இல்ல அதிகமா அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்பீடா போய் இன்னைக்கு 84,400 ரூபாய் அப்படின்ற இலக்கை எட்டி இருக்கு. ஆமா.